செஸ் கற்றுக்கும் போதே நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி நான் இந்தியாவுக்காக மெடல் ஜெயிப்பேன் சொல்லிட்டு இருந்தப்போ அது நேராக நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக இப்போ கஜகிஸ்தான்லேயே எனக்கு ஒரு 2-3 டேஸ்லேயே வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபீவர் வந்துடுச்சு. 105 டிகிரி ஃபீவரு. ஆனாலும் நான் வந்து எனக்கு வந்து செஸ்ஸில் போயிட்டேன்னா எனக்கு எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஆக்சுவலாக எவ்வளோ மெடல் வீட்டில் வச்சுருப்பீங்க, எவ்வளோ ட்ராஃபீஸ் வீட்டில் வச்சுருப்பீங்க சொல்லுங்கள். ஐ திங்க் மோர் தென் 100. கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பேன். ஒவ்வொரு கேமும் போகிறப்ப எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். அந்தளவுக்கு டென்ஷனாக எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷமாக இப்போ 3-3.5 வருஷமாக இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்னா யார்? எனக்கு இன்ஸ்பிரேஷன் நான் தான் நானே எனக்கு சொல்லிப்பேன். ஸோ அதான் யோசிக்கிறேன் யார். இல்லை, நான் ஆக்சுவலாக குகேஷ் அண்ணா கூட தான் பேசியிருக்கேன். பிரக்னானந்தா அண்ணா கிட்ட வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், என்ன பேசினதில்லை. ஸோ குகேஷ் அண்ணாட்ட பேசும்போது அவங்க வந்து அப்போ தான் கேண்டிடேட்ஸ் போகிறதுக்கு ஒரு 2 days பேக் வந்தாங்க. ஸோ அப்போ நானும் வந்து இது அல்பேனியா போகிறதுக்கும் நான் வந்து ஒரு 10 daysல அல்பேனியா அந்த மாதிரி இருந்தப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து வேர்ல்டு ஜெயிச்சோடனே விஸ்வநாதன் ஆனந்த் சாரும் அண்ணா மேமும் கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து செஸ் கற்றுக்கும் போது விஸ்வநாதன் ஆனந்த் சாரை பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும்ல இருந்துச்சு. இப்போ அவங்களே கால் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு கேம் வரும்போது ஆப்போசிட் அப்போனண்டா உங்களுக்கு யார் வேணும்னு இருக்கு? மேக்னஸ் கால்ஸ். எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு. ஸோ நான் ஜெயிச்சு என்னோட காசில் வந்து அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பெரிய வீடாக கட்டித்தரேன். அதான் என்னோட எய்ம். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட்ல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. ஒரு குட்டி பொண்ணு, 10 வயசு தான். வீட்டில் அக்கா கூட செஸ் விளையாண்டு இப்போ வேர்ல்ட் சாம்பியன் வரைக்கும் போயிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷர்வானிகா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேனே. எங்க போயிட்டு வரீங்க இப்போ? இப்போ கடைசியா வேர்ல்ட் கேடட் அல்மேட்டி கஜகிஸ்தான்ல நடந்துச்சு. கடைசியா அதுல வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டு வந்திருக்கேன். அங்க ஸ்டாண்டர்ட் பிளிட்ச்னு 2 இது நடந்தது. 2 இதுலயுமே கோல்டு. நம்ம அதுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு இருக்குல்ல. உங்களுக்கு 10 வயசு தான் ஆகுது. 10 வயசுலயே வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டீங்க. ஸோ நான் சொன்னேன்ல, அக்கா கூட செஸ் விளையாண்டு அது அங்க இருந்தாலும் மோட்டிவேட் ஆகி இப்ப இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ எங்க ஃபர்ஸ்ட் முதல் தடவை செஸ் எங்க பாத்தீங்க நீங்க? அக்கா வந்து ஃபர்ஸ்ட் சண்டேல வந்து ஸ்கூல்லேருந்து செஸ் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவருக்கு ஒரு பிளேயிங் பார்ட்னர் வேணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தா. ஸோ நானும் அதை கற்றுக்கிட்டு அடுத்த டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, அது மாதிரி நேஷ்னல், ஏஷியன், காமன்வெல்த், வேர்ல்டு அப்படியே போகிறது எல்லாத்துலேயுமே கோல்டு வின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்லேயே வின் பண்ணேன். அதில் எனக்கு இவ்வளோ பெரிய கப்பு கொடுத்தாங்க. ஸோ அப்போயே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த வீடு ஃபுல்லாக கப்பாக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த டோர்னமெண்ட் போனேன். அதே மாதிரி போன டோர்னமெண்ட்ல எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ நீங்க வீட்டில் அந்த கத்துக்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அக்கா கற்றுக் கொடுக்குறாங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ செஸ்ல உங்களுக்கு என்ன ரொம்ப ஆர்வமா இருந்த ஒரு விஷயம் என்ன? ஏன்னா எல்லாருக்குமே விளையாடலாம் செஸ். ஆனா அதை நம்ம ஒரு ப்ரொஃபஷனா இப்படி எடுத்துட்டு கொண்டு போகணும், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வரைக்கும் போகணுங்கிறது சின்ன விஷயம் கிடையாதுல்ல. உங்களுக்கு என்ன ஆர்வம் இருந்துச்சு? அக்கா வந்து செஸ் சொல்லி தரும்போது இதான் ரூக்கு, நைட்டு, பிஷப்பு, குயின், கிங்குன்னு சொல்லி தரும்போது அந்த பீசஸோட மூமெண்ட்ஸு, பாயிண்ட்ஸு, இந்த மாதிரி பீசஸோட இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஓகே, இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் இருக்குது, நம்ம இதை கற்றுக்கிட்டா நம்ம இன்னும் அப்புறம் அக்கா வந்து மேக்னஸ் கால்சன், விஸ்வநாதன் ஆனந்த் சார், அந்த மாதிரி நிறைய அவங்களோட ஸ்டோரிஸ் படிக்கிறது அந்த மாதிரி நிறைய பண்ணுவா. அது அப்படியே எனக்கும் சொல்லுவா. ஸோ அப்படியே எல்லா கலந்து செஸ் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அக்கா டூர்னமெண்ட் எதுவும் போலையா அப்போ? அக்கா வந்து இப்போ அக்கா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், ஸோ ஸ்டடீஸ்க்கு போயிட்டாங்க. நீங்க படிக்கலையா? நான் வந்து ஒன்லி ஃபார் எக்ஸாம்ஸ் தான் ஸ்கூல் போவேன். மத்தபடி அம்மா டீச்சர். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க ஸ்கூல்லேயே நல்லா படிக்கிற பொண்ணு தானே? ஆமாம். எப்படி படிக்கிறது பிடிக்குமா, செஸ் பிடிக்குமா? செஸ் தான் பிடிக்கும். செஸ் தான் பிடிக்குமா? சரி, இப்போ எவ்வளவு வருஷமா செஸ் விளையாண்டுட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க? 3.5 years. 3.5 yearsல வேர்ல்ட் சாம்பியன்பா. தேங்க்ஸ்.
ஓகே. சோ வீட்ல கத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலா அத கத்துக்கணும் இல்லையா? எங்கேயாச்சும் போய். அந்த மாதிரி ஐடியாலாம் யாரு குடுத்தாங்க உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டு அரியலூர்ல இருந்தனால, அரியலூர்லயே ஒரு கோச் வந்து வீட்டுக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க. சசிகுமார் மாஸ்டர் சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து மதுரை கோல்டன் நைட்ஸ் செஸ் அகாடமியில வந்து படித்தேன். அதில் ஆன்லைன் கிளாஸ் தான் வந்தது. உமா மகேஸ்வரன் சார்ட்டையும் அதே மாதிரி எஸ்எஸ் மணிகண்டன் சார்ட்டையும் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிவகாசி திருத்தங்கல்ல வந்து என் விஷ்ணு பிரசன்னா சார்ட்டை கற்றுக்கிட்டேன். சிவகாசி திருத்தங்கல்ல வந்து ஹச்என்செஸ் அகாடமியில் ஜிஎம் விஷ்ணு பிரசன்னா சார்ட்டை கற்றுக்கிட்டேன். இப்போ நான் கடைசியாக சென்னை பெரம்பூர்ல வந்து ஜிஎம் ஷாம் சுந்தர் சார்ட்ட இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு டூர்னமெண்ட்டை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் போனீங்க, அதுக்கப்புறம் நேஷனல், அதுக்கப்புறம் வேர்ல்டு போறது இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றுல நீங்க பார்த்த ஒரு வித்தியாசம் என்ன? இப்போ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள எப்படி இருந்துச்சு, நேஷனல் போகும்போது உள்ளுக்குள்ள எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேர்ல்டு போகும்போது எப்படி இருந்துச்சு? செஸ் கற்றுக்கும் போதே நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி நான் இந்தியாவுக்காக மெடல் ஜெயிப்பேன் அந்த மாதிரி ஒரு செஸ் கற்றுக்கிட்ட ஒரு 1 வீக்லேயே சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இருந்தப்போ அது நேராக நடக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. டிஸ்ட்ரிக்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்டும் ஃபஸ்ட்டு அண்டர்-7 போனேன். அது வந்து திருவாரூரில் அண்டர்-7 ஸ்டேட் நடந்தது. அங்கேயும் சாம்பியன் ஆனேன். அதுக்கப்புறம் ஸ்டேட் ஜெயிச்சனால நேஷ்னல் செலக்ட் ஆனேன். ஸோ அங்கே வந்து அண்டர்-7 நேஷ்னல் குஜராத் அகமதாபாத்தில் நடந்துச்சு, சயின்ஸ் சிட்டியில். நான் வந்து 11 கேம்ஸ்க்கு 11 அவுட் ஆஃப் 11 எடுத்தேன். இது வரைக்கும் யாருமே எடுத்ததில்லை. ஸோ அது நேஷ்னல் ரெக்கார்டு. ஸோ நம்ம நேஷ்னல் ஜெயிச்சா ஏஷியன், காமன்வெல்த், வேர்ல்டு அந்த மாதிரி இதுக்கெலாம் செலக்ட் ஆகுவோம். ஸோ நான் நேஷ்னல் ஜெயித்தேன். அதுக்கடுத்தது ஒடிஷா நேஷ்னல் ஸ்கூல்ஸ் நடந்தது, அங்கேயும் நான் சாம்பியன் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் ஏஷியன் ஸ்கூல்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. அது ஏஷியன் போகும்போது எல்லா கண்ட்ரிஸ் ஆகும்போது அதுவும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு ரெக்கார்ட் பண்ணேன். என்னென்னா அங்கே 23 கேம்ஸ் நடந்துச்சு. அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 9 கேம்ஸ், பிளிட்ஸ் 7 கேம்ஸ், ரேபிட் 7 கேம்ஸ். இந்த டோட்டலாக இந்த எல்லா கேம்ஸ்லேயும் சேர்த்து நான் எல்லா கேமும் வின் பண்ணிட்டேன். 23 அவுட் ஆஃப் 23 வின் பண்ணோன்னே அது ஏஷியன் ரெக்கார்டு. ஸோ அங்கே வந்து 6 கோல்டு வின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் துபாயில் வந்து ஆன்லைனில் வந்து அண்டர்-8 ஏஷியன் நடந்துச்சு. அங்கே வந்து 5 கோல்டு ஒரு சில்வர் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் காமன்வெல்த் மலேசியாவில் விளையாண்டேன். ஸோ அது காமன்வெல்த் போகும்போது இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் வந்திருந்தாங்க ஏஷியனை விட. ஸோ காமன்வெல்த் போனப்போ அங்கே வந்து ஸ்டாண்டர்ட் பிளிட்ஸ்னா அங்கேயும் 2 நடந்துச்சு. அதுலேயும் நான் 2 கோல்டு வின் பண்ணேன். ஸோ அங்கேயும் சாம்பியன் ஆயிருந்தேன். ஜார்ஜியாவில் வந்து ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் நடந்துச்சு. அங்கேயும் அதான் என்னோட ஃபஸ்ட்டு வேர்ல்டு. ஸோ வேர்ல்டு வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்திருந்தாங்க. ஸோ வேர்ல்டில் வந்து ரேபிடில் பிரான்ஸு, பிளிட்ஸில் 4th வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அல்பேனியாவில் வேர்ல்டு அதே ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் நடந்தது. அதில் ரேபிடில் கோல்டு, பிளிட்ஸில் சில்வர் வின் பண்ணேன். ஜார்ஜியா வந்து 2023, அல்பேனியா வந்து 2024. இது வந்து கடைசியாக ஃபிடே வேர்ல்ட் கேடட் வந்து 2025. இதுலேயும் வந்து ஸ்டாண்டர்ட் பிளிட்ஸ் 2 இதுலேயுமே கோல்டு வின் பண்ணேன். ஸோ நிறைய டோட்டலாக 88 கண்ட்ரிஸ் வந்திருந்தாங்க இந்த டோர்னமெண்ட்டில். ப்ளஸ் 840 பிளேயர்ஸ் விளையாண்டவங்க. எவ்வளோ மெடல் வீட்டில் வச்சுருப்பீங்க? எவ்வளோ ட்ராஃபிஸ் வீட்டில் வச்சுருப்பீங்க சொல்லுங்கள். ஐ திங்க் மோர் தென் 100. ஸோ அக்கா கிட்ட கற்றுக்கும் போதே டாக்டிக்ஸ் எல்லாமே அக்கா கிட்டே கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு ஆக்சுவலாக அக்கா கிட்ட கற்றுக்க எனக்கு டாக்டிக்ஸ்னால் ரொம்ப பிடிச்சிருச்சு. அக்கா வந்து என்னை டாக்டிக்ஸ் புள்ளின்னு சொல்லுவாள். அந்தளவுக்கு டாக்டிக்ஸ் அவ்வளோ பிடிச்சி எந்த போர்ஷன் வச்சாலும் செகண்ட்ஸ்குள்ளேயே சால்வ் பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டேன். ஸோ அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ டூர்னமெண்ட் போகும்போது நீங்க ஆப்போசிட் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க உங்க பொசிஷனிங் வைக்கிறது ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுவீங்களா, இல்ல ஆப்போசிட் இருக்கிறவங்க எப்படி பொசிஷன் பண்றாங்கங்கிறது என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க கேம் டைம்ல? நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி விளையாடிட்டு இருப்போம். ஆப்போனன்ட் வேற ஏதாவது மூவ்ஸ் வச்சா திருப்பி யோசிச்சு நம்ம இதை பிளான் பண்ணி அப்படியே போகிறது தான். என்ன பிளான் இருக்கும் முதல்ல? ஒரு பேசிக்கான எல்லா கேமுக்கும் ஒரு பேசிக் பிளான் மைண்ட் செட் இருக்கும்ல, என்ன இருக்கும் மைண்ட்ல? ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ்னு இருக்குது. அதை வந்து லைக் சென்டரை கண்ட்ரோல் பண்ணணும், பீசஸ் ஆக்டிவாக வச்சுக்கணும், அப்புறம் ஒரே பீஸை திருப்பி மூவ் பண்ணால் அது தப்பு. அந்த மாதிரி நிறைய ஓப்பனிங் ரூல்ஸ் நிறைய இருக்குது. வேர்ல்ட் மேட்ச் போவீங்க இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க அந்த கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி
பேக்ல நிறைய தாட்ஸ் உள்ளுக்குள்ள போகும்ல, இது பண்ணணும் இது பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள மேபி டென்ஷன் இருக்கலாம். ஸோ நீங்க என்ன மனநிலையில கடந்து போவீங்க அந்த சமயத்துல? கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பேன்க்கா. ஒவ்வொரு கேமும் போகிறப்ப எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பேன். அந்தளவுக்கு டென்ஷனாக எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். எவ்வளவு நாள் பிராக்டிஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி? ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணுவீங்க? வீட்டில் இருக்கும்போதே எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். ஸோ அங்கே போயிட்டு ரொம்ப லைட்டாக தான் பண்ணுவேன்க்கா. மிச்சபடி எனக்கு பிடிச்ச டாக்டிஸ் தான் பார்த்துட்டு இருப்பேன். அப்படிதான். இன்னொரு விஷயம், இங்க இருந்து டிராவல் பண்ணி போகும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம்டா இது. செஸ்னா நமக்கு என்ன, பிசிக்கலா நமக்கு எந்த பிரச்சனையுமே தேவையில்லை, உட்காந்து விளையாடுறது தானேங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? ஆனா நான் நிறைய இப்ப விஸ்வநாதன் சாரா இருந்தாலும் பிரக்யானந்தாவா இருந்தாலும் இவங்கெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். நிறைய பிசிக்கல் எக்ஸசைஸ் தேவைப்படுது. இப்போ ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் வரைக்கும் ஒரே இடத்துல உட்காருதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாதுங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ், பிசிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவீங்க? நான் ஆக்சுவலாக ஃபிசிக்கலுக்கு வந்து செஸ்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஃபிசிக்கலுக்கு வந்து காலைல 6 o'clockலாம் ஏஞ்சிட்டு கராத்தே, யோகா, ஹிந்தி அந்த மாதிரி எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ செஸ்ஸில் வந்ததுக்கப்புறம் 1 hour மட்டும் பேட்மிண்டன் போவேன். மிச்சம் எந்த ஃபிசிக்கலும் கிடையாதுக்கா, ஒன்லி செஸ் தான். செஸ் தான். இப்போ ரொம்ப நேரம் உட்காந்து விளையாடும் போது வலிக்காது, பாடி எல்லாம் வலிக்காதா? எப்படி இருக்கும்? கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியுமா? ஏன்னா ரொம்ப நாள் நமக்கு டயர்ட் ஆயிட்டா நம்ம பிரெயின் ஒர்க் ஆகாத மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைம்ல எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இப்போ கஜகிஸ்தான்லேயே எனக்கு ஒரு 2-3 daysலேயே வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபீவர் வந்துடுச்சு. 105 degree ஃபீவரு. ஆனாலும் நான் வந்து எனக்கு வந்து செஸ்ல போயிட்டேன்னா எனக்கு எல்லாத்தையும் மறந்துடுவேன் ஆக்சுவலாக. அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே. இப்போ நீங்க இவ்வளோ வருஷமா, இப்போ 3-3.5 வருஷமா இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்னா யாரு? எனக்கு இன்ஸ்பிரேஷன் நான் தான் நானே எனக்கு சொல்லிப்பேன். ஸோ அதான் யோசிக்கிறேன் யார். பட் இருந்தாலும் நிறைய கதை கேட்டிருப்பீங்க இல்லையா? இப்ப நம்ம சவுத் இந்தியால இருந்தே, தமிழ்நாட்டுல இருந்தே எவ்வளோ பேர் அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? கண்டிப்பா அவங்களோட கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க, நேர்ல இன்டராக்ட் பண்ணியிருப்பீங்க. அது ஏதோ ஒரு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து இந்தியாவில் விஸ்வநாத ஆனந்த் சார் பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா மிக்கல் டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கேம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரக்ஞானந்தா அண்ணா பிடிக்கும், குகேஷ் அண்ணா. அதே மாதிரி கேர்ள்ஸில் வந்து கொனேரோ ஹம்பி அந்த மேம் பிடிக்கும். அதே மாதிரி ஜுடித் போல்கர் அவங்களும் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட கேம்ஸு, புக்ஸ் நிறைய படிப்பேன். ஸோ எல்லாமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பிரேஷனாக நான் வந்து நானே என்னை வச்சுப்பேன். அதே மாதிரி அவங்கள மாதிரி ஒரு நாள் நானும் ஆகணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. கண்டிப்பா அந்த ஜேர்னில தான் இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி லெஜெண்ட்ஸை பார்க்கும்போதே நீங்க என்ன பேசிப்பீங்க? போய் கேட்பீங்களா, இந்த விளையாட்டு நீங்க எப்படி ஆடினீங்க, இது எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி பேசிப்பீங்களா? இல்லை, நான் ஆக்சுவலாக குகேஷ் அண்ணா கூட தான் பேசியிருக்கேன். பிரக்ஞானந்தா அண்ணா கிட்ட வந்து ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், என்ன பேசினதில்லை. ஸோ குகேஷ் அண்ணாட்ட பேசும்போது அவங்க வந்து அப்போ தான் கேண்டிடேட்ஸ் போகிறதுக்கு ஒரு 2 days பேக் வந்தாங்க. ஸோ அப்போ நானும் வந்து இது அல்பேனியா போகிறதுக்கும் நான் வந்து ஒரு 10 daysல அல்பேனியா அந்த மாதிரி இருந்தப்போ நான் சொன்னேன், இது மாதிரி இல்லை நான் வேர்ல்டு அல்பேனியா போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி அங்கே ரேபிட் அண்ட் பிட்ஸ் நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கேண்டிடேட்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட்னான்னு சொல்லிட்டு அப்புறமா அண்ணா வந்து கேண்டிடேட்ஸ் ஜெயிச்சோடனே ஃபங்க்ஷன் வச்சப்போ நான் போய் சொன்னேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ்னா இது கேண்டிடேட்ஸ் வின் பண்ணிட்டீங்கன்னே. இது மாதிரி நானும் சொன்னேன், இது மாதிரி நானும் வேர்ல்டு ஜெயிச்சிட்டேன் அல்பேனியாவில்னாலே. எனக்கு அவங்க கங்க்ராட் பண்ணோன்னே அப்புறமா உங்களுக்கும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆல் தி பெஸ்ட்னா டிங்லிடுன்னு விளையாடிட்டு சொன்னேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் பேசினதில்லை. விஸ்வநாதன் சார் கிட்ட பேசியிருக்கீங்களா? நான் வந்து வேர்ல்டு ஜெயிச்சோடனே விஸ்வநாத ஆனந்த் சாரும் அண்ணா மேமும் கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வந்து செஸ் கற்றுக்கும் போது விஸ்வநாத ஆனந்த் சாரை பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும்ல இருந்துச்சு. இப்போ அவங்களே கால் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ 28 வந்து விஸ்வநாத ஆனந்த் சார் வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 28 வந்து விஸ்வநாதன் சார் வீட்டுக்கு போனேன். அவரை பார்த்து நீங்க என்ன கேட்பீங்க? பார்த்தாலே போதும் மேம். அதே மாதிரி அவங்களோட செஸ் பேஸ் இந்தியாவில் வந்து அவங்களோட வீடை வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்தோன்னே அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் செஸ் போர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதில் நேரில் பார்க்க போகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
உங்ககிட்ட என்னென்ன செஸ் போர்ட்ஸ் இருக்கு? நான் நிறைய போற இடம் ஃபுல்லா செஸ் போர்டு வாங்குவேன். So, எனக்கு செஸ் போர்டு ரொம்ப பிடிக்கும். அதனால எப்படி இருந்தாலும் செஸ் போர்டு எப்படியாவது வாங்கிடுவேன். இப்ப வைஷாலி அக்கா கிட்ட பேசியிருக்கீங்களா? இல்ல, பேசினது இல்லையா? அண்டர் 15 MOP வைஷ்ணவி காலேஜ்ல இருந்து வைஷாலி அக்கா தான் ப்ரைஸ் கொடுக்க வந்திருந்தாங்க. ஸோ அப்போ நான் செகண்ட் வந்தேன். ஸோ வைஷாலி அக்கா எனக்கு ப்ரைஸ் தந்தாங்க. அதே மாதிரி சிக்னேச்சரும் கொடுத்தனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ இவ்ளோ அவார்ட்ஸ் வீட்ல வச்சிருக்கீங்க இல்லையா? அதுல நீங்க அம்மாவோட ரியாக்ஷன்லாம் பார்த்திருப்பீங்கல்ல ஏதாவது ஒரு கேம்ல. அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம்மா சொன்ன ஒரு விஷயம்னா என்னவா இருக்கும்? இவ்ளோ அவார்ட் வாங்கியிருக்கீங்க, இவ்ளோ கேம் ஜெயிச்சிருக்கீங்கன்னா அம்மா சொன்ன ஒரு விஷயம். அம்மா வந்து கடைசி கேம் நான் வந்து வேர்ல்ட் கேடட்ல வந்து கடைசி கேம் போகும்போது, ஏன்னா நான் அது ஜெயிச்சா 10 மினிட்ஸ் நின்னரும், அது ஒரு ரெக்கார்ட் மாதிரி. ஸோ நல்லா அம்மா சொன்னாங்க, ஆல் த பெஸ்ட், மேஜிக் வில் ஹேப்பன் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி மேஜிக் நடந்துச்சு. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ நீங்க சொன்னீங்களே எனக்கு நான் தான் இன்ஸ்பிரேஷன் சொன்னீங்களே, அது மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், நீங்க உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? விளையாடுவேன். அதே மாதிரி ஏதாவது டாக்டிஸ் பார்த்துட்டே இருப்பேன். கரெக்டாக பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். யார் உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவா? அக்காவா, அம்மாவா, அப்பாவா? அக்கா அம்மா 2 பேரும் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் அம்மா தான் எப்போ டோர்னமெண்ட் போகும்போதெல்லாம் கூடவே இருக்கனால அம்மா வந்து எப்போதுமே பண்ணுவாங்க. நான் வந்து யங்கஸ்ட் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் விமென்ஸில் ஆகணும். அதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக இப்போதைக்கு கரண்ட்டாக ஜூன் தான் வேர்ல்டு சாம்பியனாக இருக்காங்க. அவங்க சைனா பிளேயர். ஸோ அந்த மாதிரி நானும் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறதுல நான் சாம்பியன் ஆகணும். கண்டிப்பா, சூப்பர். இப்போ நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, நான் சின்ன பசங்கள்ல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கிட்ட செஸ் விளையாண்டுருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கேம் வரும்போது ஆப்போசிட் அப்போனண்டா உங்களுக்கு யார் வேணும்னு இருக்கு? இவங்க கூட எனக்கு விளையாடணும்னு இருக்கும்ல, அவங்களோட டாக்டிக்ஸ், அவங்களோட மூவ்ஸ்லாம் வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? வாட்ச் பண்ணியிருக்கேன். அவங்க எப்படி என்ன மாதிரி அவங்க விளையாடுவாங்க? அவங்க வந்து பொசிஷனலா சிம்பிளா ஆடுவாங்க. நீங்க? நான் அட்டாக்கிங் விளையாடுவேன். சரி, இப்போ இவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் போயிருக்கீங்க, அப்போ எவ்வளோ கண்ட்ரீஸ்க்கு போயிருப்பீங்க சொல்லுங்க? நிறைய கண்ட்ரீஸ் போயிருக்கேன். ஸ்ரீலங்கா, ஜார்ஜியா, துபாய், செர்பியா, ஹங்கேரி, மலேசியா, அல்பேனியா. இதே மாதிரி ஜார்ஜியா 2 டைம்ஸ், பிரான்ஸ் 2 டைம்ஸ், ஹங்கேரி 2 டைம்ஸ். இதே மாதிரி அசர்பைஜான், சுவிட்சர்லாந்து, நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். குவைத், ஜெர்மனி, பிரான்ஸ், போர்ச்சுகல், இப்போ கடைசியாக கஜகிஸ்தான், அப்புறம் ஸ்பெயின், ரொமேனியா, நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். 15-20க்கு மேல கண்ட்ரிஸ் போயிருப்பீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி எது போனதுலே? மலேசியா. ஏன், எதனால பிடிச்சிருக்கு? ஏன்னா நாங்க பட்டு கேவஸ் போனேன். எனக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால பட்டு கேவஸ் போனால எனக்கு மலேசியா ரொம்ப பிடிக்கும். இப்போ முருகர் பக்தன் சொல்லும் போது இப்போ இதெல்லாம் பஸ்மம்லாம் வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்கா? சின்ன வயசுலேருந்தே எனக்கு முருகர் பிடிக்கும். ஸோ எல்லா முருகர் ஃபோட்டோலையும் விபூதி நிறைய வச்சிருப்பாங்களா, ஸோ நானும் வச்சுப்பேன். நல்லதானா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, விபூதி வைக்கிறதெல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் வைக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன சொன்னாலும் வச்சுப்பேன். கேட்க மாட்டீங்க அதெல்லாம். ஓகே, அடுத்து 2 போட்டோ காட்டவா உங்ககிட்ட? விஸ்வநாத ஆனந்த் சார் வந்து எனக்கு அந்த கிஃப்ட் தந்தாங்க. ஸோ அதில் செஸ் போர்ட் ப்ளஸ் ஒரு விஸ்வநாத ஆனந்த் சார் வந்து சிக்னேச்சர் பண்ணியிருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் செஸ் டேக்காக விஸ்வநாத ஆனந்த் சார் வந்து எனக்கு அந்த செஸ் போர்ட் கிஃப்ட் தந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் சாரோட வந்து சிக்னேச்சர் இருந்துச்சு. சரி, ஓகே, இன்னொரு போட்டோ காட்டவா? யாரை மீட் பண்ணியிருக்கீங்க? சீஃப் மினிஸ்டர் சார். என்ன சொன்னாரு ஸ்டேஜ்ல உட்கார்ந்தப்போ? என்ன ஒரு அம்மா அப்பா என்ன பண்றாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. எவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சு இந்த மொமெண்ட்? எனக்கு வந்து இப்போதான் நான் வந்து சிஎம் சாரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே சிஎம் சார் பக்கத்தில் உட்காரும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி சார் வந்து ஒரு தடவை அரியலூருக்கு வந்தப்போ என்னை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இதான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உதயநிதி சாரையும் மீட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அவர் தான் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். ஆமாம், உதயநிதி சார் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ட்ரிச்சிலையும் வந்து ஒரு இது நடந்துச்சு. அதுல நான் உதயநிதி சார் பக்கத்துல உட்காந்து சிஎம் சார் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. அடுத்து வேற யார் பக்கத்துல உட்காரணும்? நரேந்திர மோடி சார் முன்னாடியா? இப்போ இங்க 2 அவார்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அவார்ட் எங்க வாங்கினது? கஜகிஸ்தான் அல்மேட்டில ஃபிடே வேர்ல்ட் கேடட்ல ஜெயிச்சிருக்கேன். நம்ம இந்தியால இருந்தே நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்களா இல்ல சவுத் இந்தியால இருந்து எப்படி?
சவுத் இந்தியாவில் நான் தான் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸில். இதே மாதிரி இந்தியாவில் நான் வந்து 3rd கேர்ள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கொனேரு ஹம்பி மேம், அதுக்கடுத்து திவ்யா தேஷ்முக் அக்கா, அப்புறம் நான். ஸோ இந்த அவார்டு வாங்கும்போது அப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இதான் என்னோட ஃபஸ்ட் டைம் வந்து அதுவும் ஸ்டாண்டர்டில் ஜெயிக்கிறது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்ல அப்பா அம்மா எல்லாம் என்ன சொன்னாங்க? அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் அக்கா எல்லாருக்குமே ஃபேமிலிக்கே ரொம்ப ஹாப்பி. இப்போ வெளில போகும்போது உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்குது இல்லையா? எல்லா இடத்துக்கும் போகும்போது நீ ஷர்வானிக்கான்னு எல்லாருக்குமே தெரியுது இல்ல? அது எப்படி இருக்கு உங்களுக்கு? இவ்வளவு சின்ன வயசுல எல்லாருக்குமே உங்களை தெரியுது, எல்லாரும் வந்து கங்க்ராச்சுலேட் பண்றாங்க, உங்களோட திறமையை அது பண்றாங்கங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் வந்து யங்கஸ்ட் அச்சீவர் அவார்டு வந்து இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் வந்து தீபக் சாஹர் சார், ஃபாஸ்ட் பவுலர், அந்த சார் கையால் நான் வந்து யங்கஸ்ட் அச்சீவர் அவார்டு வாங்கினேன். அங்கே வந்து ஒரு சார் வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு, நீ இன்னும் நிறைய பேருக்கு ஆட்டோகிராஃப் போடணும். 10 வயசுல இவ்வளவு சாதிச்சிட்டீங்க இல்லையா? ஆமாக்கா. உங்களுக்கு அப்பா அம்மாக்காக என்ன பண்ணணும்னு இருக்கு? அம்மா வந்து எனக்கு எப்போதுமே வந்து சைக்காலஜிக்கலாக அந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டு, செஸ் பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பா வந்து எப்படி சொல்கிறது, அப்பா தான் எனக்கு எல்லாம் செய்யணும், நான் அது செய்ய மாட்டேன். எங்கள் ஊரில் வந்து எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு. ஸோ நான் ஜெயிச்சு என்னோட காசில் வந்து அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பெரிய வீடாக கட்டித்தரணும். அதான் என்னோட aim. அதே மாதிரி அம்மா வந்து எனக்கு எல்லாமே செஸ் பார்க்குறதா இருக்கட்டும், சைக்காலஜிக்கலாக எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பா வந்து எனக்கு நான் எப்போ ஊருக்கு போனாலும் அங்கே ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறது, ஊர்வலம் அழைச்சிட்டு போகிறது. ஃபஸ்ட்டு ஏஷியன் ஸ்ரீலங்கா ஜெயித்தோடனே வந்து ஒரு 4 to 5 hours வந்து தேரில் நின்று அப்படியே ஒவ்வொரு இதாக ஸ்ட்ரீட்டாக நிப்பாட்டி சால்வை போட்டு அந்த மாதிரி ஊர் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் எதாவது ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அப்பா. நான் வந்து எப்போ ஜெயிச்சுட்டு ஊருக்கு போனாலும் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்குவாங்க. என்னென்ன ஆசை இருக்கு அது எல்லாமே நடக்கட்டும். இன்னும் எவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் வின் பண்ண வேண்டியது இருக்கு, வயசு இஷ்டம் மாதிரி இருக்கு. ஸோ எல்லாமே நடக்கட்டும். வாவ் தமிழா சார்பா உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணி உங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ.